டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக கல்யாண வீடுகளில் கல்யாண சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, அந்த சாப்பாடில் ஸ்வீட்டுக்கு வைக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். நிறைய பேர் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் வீட்டில் எப்படி செய்யறது அப்படிங்கிறது தெரியாமல் கூட இருந்திருக்கும். நம்ம இப்போ எவ்வளோ ஈஸியாக வீட்லேயே செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்து, அந்த முந்திரி பருப்போட தண்ணியும் சேர்த்து விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம். நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை, ஓரளவு கொஞ்சம் குறக்குறப்பாக இருந்தாலுமே பரவாயில்ல, அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம். இன்னொரு பேனில் நல்லா திக்காக பாலை காய்ச்சி எடுத்துக்கணும். நான் பால் காய்ச்சிக்கிட்டே இருக்கேன். அதாவது நம்ம 1/2 லிட்டர் பால் காய்ச்சிரோன்னா அது 1/4 லிட்டர் அளவுக்கு சுண்டை காய்ச்சணும். அந்தளவு திக்காக இருக்கட்டும். இதில் நம்ம குங்குமப்பூ சேர்க்க போகிறோம் கலருக்காக. அதனால் குங்குமப்பூவில் நல்லா சூடான பால் சேர்த்து தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம். அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இந்த பால் நல்லா கொதிக்கணும். இதில் ஏலக்காயும் 2 வேணும்னா சேர்த்துக்கலாம். வீட்டில் குங்குமப்பூ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏலக்காயை கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது கொதி வரட்டும், நல்லா திக்காக மாறணும். இந்த பாலுக்கு இனிப்பு சேர்க்கறதுக்காக நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். சர்க்கரை நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே முந்திரி பருப்பு விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதனோட சேர்த்து நல்லா காய்ச்சலாம். இது நல்லா காயட்டும். இது ஒரு ஸ்டவ்வில் காய்ச்சிக்கிட்டே இருக்கட்டும். அதற்குள்ளேயே நம்ம இதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ காமிக்கணும் அப்படிங்கிறதுனால இதை காமிச்சிட்ருக்கேன். இப்போ நல்லா இது சுண்டை காய்ச்சி வந்திருக்கு. இதை இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவோடையே அரை சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மைதா மாவு எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு ரவையை எடுத்து நல்லா பவுடராக மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மைதா மாவில் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வேணால் கோதுமை மாவில் செஞ்சுக்கலாம். ஆனால் ட்ரெடிஷ்னலாக செய்யும்பொழுது மைதா மாவில் தான் செய்வாங்க. இதனோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உருக்குன நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து பிசைய போகிறோம். இதில் சேர்த்த உப்பு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இனிப்பாக இருந்தாலுமே அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம செய்யும் பொழுது அந்த இனிப்பு சுவையை அது தூக்கி கொடுக்கும். அதனால தான் சமமான அளவு எடுத்திருக்கேன். மைதா மாவும் ரவையும், அதாவது நீங்கள் கப்பில் கூட அளந்துக்கலாம், இல்லை டம்ளரில் கூட அளந்துக்கலாம். அளந்து இது போல் நல்லா சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது, ஓரளவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா இழுன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு இருக்கக்கூடாது. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு, எண்ணெய் நல்லா இது மேலே தடவி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊறின பிறகு திருப்பி எடுத்து பார்த்துட்டு இதை நம்ம சப்பாத்தி திரட்டுற கல்லில் வச்சு திரட்ட போகிறோம். மாவு எடுத்துக்கலாம். அதாவது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் நான் இன்றைக்கி 100 மைதா 100 ரவை எடுத்தேன். அதை 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஒரு உருண்டை எடுத்து இது போல் நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா பெருசாக தான் திரட்ட போகிறோம். நம்ம திரட்டும் பொழுது எவ்வளவு மெல்லிசாக உங்களால் திரட்ட முடியுமோ அந்தளவு மெல்லிசாக திரட்டிக்கோங்க. சப்போஸ் இது கல்லில் ஒட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளவு மெல்லிசாக திரட்ட முடியுமோ அந்தளவு மெல்லிசாக திரட்டிக்கோங்க. இது நல்லா ஒரு பெரிய சப்பாத்தி அளவுக்கு தான் நம்ம திரட்டி வச்சுருக்கோம். இதுலேருந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம செய்ய போகிறது பால் பூரி ரெசிபி. இது போல் பாயசம் கப்பு வீட்டில் இருந்ததுனாலுமே இதை இது போல் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸஸ் இருக்கும் இல்லைங்களா, பொரியலில் நம்ம யூஸ் பண்ணுவோம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு. அந்த டிஃபன் பாக்ஸை வச்சு கூட இது போல் ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவு மெலிசாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு இது போல் ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி எடுத்திங்கன்னா இது நல்லா புஷ்ஷுன்னு மேலெழும்பாக தான் இருக்கும். மேலெழும்புனா பரவாயில்லை அப்படின்னா நீங்கள் இது போல் ஓட்டை போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம மேல் எழும்பாத இருக்கணுங்கிறதுக்காக ஓட்டை போட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரியை ஒன்றா இதில் எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்படி பொரிக்கும் பொழுது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பூரியோட கலர் மாறக்கூடாது, வேகணுமே தவிர கலர் மாறக்கூடாது. இது நம்ம மைதா மாவில் தான் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நல்லா ஒயிட் கலரில் தான் இருக்கும். கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். மைதா மாவில் செய்யும்பொழுது அதனோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். கோதுமை மாவில் செய்யும்பொழுது அதனோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் ஒவ்வொரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இல்லைங்களா. இந்த பொரிச்ச பூரியை நம்ம உடனே சூடான பாலில் சேர்க்கணும். அதாவது இன்னொரு ஸ்டவ்வில் நான் பால் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் அந்த பாலை ரெடி பண்ணி கொதிக்க வச்சுட்டு
அது சைட் பை சைடாக நீங்கள் பூரி பொரிக்க ஆரம்பிச்சிடணும். சூடாக சேர்த்தா தான் அது சீக்கிரமாக ஊறும். அப்படி இல்லை ஊறுறதுக்கு லேட் ஆகும். சூடாக சேர்க்கும்பொழுது ஒரு 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். நல்லா சூப்பராக பொரித்து எடுத்தாச்சு. இந்த பூரிகள் எல்லாத்தையுமே நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பாலில் நம்ம சேர்த்துக்கலாம். சுட சுட பூரியை எடுத்து நல்லா கொதிக்கிற பாலில் சேர்க்குறோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். அதாவது நீங்கள் ஒன்று மேலே ஒன்று கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பாலில் மூழ்கிற அளவு அதை அமிழ்த்தி விட்டுடுங்க. அமிழ்த்தி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் எந்த பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேட்டில் பூரியை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு, அதாவது லைனாக நம்ம இது போல் எடுத்து வச்சிடும். எடுத்து வச்சுட்டு மேலேயும் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு ஏற்கனவே குங்குமப்பூ ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது மேலே எடுத்து கொஞ்சம் போல் சேர்த்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய்க்கு பதிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் குங்குமப்பூவே பாலில் ரெடி பண்ணிவிட்டு அது போலவும் சேர்த்து கொடுக்கலாங்க. இந்த பால் பூரி ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் பால் பூரி ரெசிபி. இதை சூடாக அப்படியே வெதுவெதுப்பான சூட்லேயும் சாப்பிடலாம். அப்படி இல்லைனா ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 1/2 hour வச்சுட்டு ஒரு மீடியமான சில்னஸ் வந்த பிறகும் சாப்பிட கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.